காஷ்மீர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது வேதனைகளை பகிர்ந்து கொண்டுள்ளனர். காஷ்மீர் துப்பாக்கிச் சூட்டில் தனது கணவர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்ற காரணத்திற்காக தீவிரவாதி சுட்டுக் கொன்றதாக பெண் அளித்த வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டால் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த பேட்டியில் தனது கணவருடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாகவும் அப்போது அங்கு வந்த தீவிரவாதி துப்பாக்கி முனையில் தனது கணவரின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டதாகவும் கூறினார். மேலும் நீ இஸ்லாமியர் இல்லை என கூறி கண்ணிமைக்கும் நேரத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாகவும் அந்த பெண் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளின் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் உடல்களை கட்டி அணைத்து உறவினர்கள் கதறி எழும் காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது. காஷ்மீர் துப்பாக்கிச் சூட்டில் தனது கணவர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்ற காரணத்திற்காக தீவிரவாதி சுட்டுக் கொன்றதாக பெண் அளித்த வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டால் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த பேட்டியில் தனது கணவருடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாகவும் அப்போது அங்கு வந்த தீவிரவாதி துப்பாக்கி முனையில் தனது கணவரின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டதாகவும் கூறினார். மேலும் நீ இஸ்லாமியர் இல்லை என கூறி கண்ணிமைக்கும் நேரத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாகவும் அந்த பெண் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளின் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் உடல்களை கட்டி அணைத்து உறவினர்கள் கதறி எழும் காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் சொல்லாற்றல் அவருக்கு பலமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை கூறியிருக்கிறார். வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு பற்றிக்கொண்டு எரிவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் திராவிட அறநெறியாளர் தமிழ்வேல் பி.டி. ராஜன் வாழ்வே வரலாறு என்ற நூலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், டெல்லியின் ஆதிக்க மனப்பான்மையும் மாறவில்லை, நமது போராட்ட குணமும் ஓயவில்லை என்றார். நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசு அல்ல, நானும் வாரிசுதான். திராவிட வாரிசுகள் இருக்கிறவங்க திராவிட வாரிசுகள். வாரிசு சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரியுது, பத்திக்கிட்டு எரியுது. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் சொல்லாற்றல் அவருக்கு பலமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை கூறினார். சொல்றேன்னா அது அவருக்கே தெரியும். நம்முடைய எதிரிகள் வெறும் வாயை மெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. அவங்க அவர்களுக்கு உங்களுடைய சொல்லால் அது அவலாக ஆகிவிடக்கூடாது என்ற கழகத்திற்காக மட்டுமல்ல, மேல் இருக்கக்கூடிய அக்கறை கொண்டவனாகவும் அறிவுரை வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அண்மையில் சட்டப்பேரவையில் தனது துறைக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறிய நிலையில் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார். தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்த நிலையில் 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. கோடை வெயிலின் தாக்கம் தீவிரமடைந்துள்ள நிலையில் தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு இடங்களில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. சித்திரை மாதம் பொன்னேர் பூட்டும் விழாவிற்கு உகந்ததாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே தமிழ்நாட்டின் 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை விமான நிலையம், தஞ்சாவூர் ஆகிய 4 இடங்களில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. திருச்சியில் 102.02 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலத்தில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், வேலூரில் 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவானது. மேலும் திருத்தணியில் 100.04 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சென்னை எழும்பூரில் பேரணியில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழ்நாடு அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை எழும்பூரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நேற்று பேரணியில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர் ஆசிரியர்களை ஏமாற்றாதே. 4 ஆண்டுகளாகவும் தொடர்ச்சியாக இதே பதிலை தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையில் ஜாக்டோ ஜியோ மே 25க்கு பிறகு போராட்ட ஆயத்த மாநாட்டுக்கு பிறகு வலிமையான
போராட்டங்களை முன்னெடுப்போம் என்ற செய்தியை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவதற்கு இன்னும் குறைந்த நாட்களே உள்ள நிலையில் அதற்குள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் வலியுறுத்தினர். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது பற்றி உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் மரகதம் குமரவேல் அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பினார். பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்றும் வினவினார். அதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மூத்த IAS அதிகாரிகள் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த குழு அரசு ஊழியர்கள் சங்கங்களிடம் கருத்துக்களை கேட்டிருப்பதாகவும் கூறினார். அந்த குழுவினருடன் ஆலோசனை நடத்தி சரியான முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவற்றை குறித்து நான் முதலமைச்சர் அவரோடு பேசி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும். அரசு ஊழியர்கள் நலனில் முதலமைச்சர் அதிக அக்கறை கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் UPSC தேர்வில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளனர். UPSC சிவில் சர்வீஸ் தேர்வில் சென்னையை சேர்ந்த சிவச்சந்திரன் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். நாட்டில் IAS, IPS, IFS உள்ளிட்ட உயர் பணியிடங்களுக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் குடிமைப் பணி தேர்வு நடத்தி வருகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த தேர்வு முதல்நிலை, முதன்மை, நேர்முக தேர்வு என 3 படிநிலைகளை கொண்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான எழுத்துத் தேர்வு நடைமுறைகள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவடைந்த நிலையில் இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நேர்முக தேர்வுகள் நடைபெற்றன. பல்வேறு பிரிவுகளில் 1009 தேர்வாளர்கள் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. அதன்படி தேசிய அளவில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சக்தி துபே என்ற பெண் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். சென்னையை சேர்ந்த சிவச்சந்திரன் தேசிய அளவில் 23வது இடமும் மாநில அளவில் முதலிடமும் பிடித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்த ஜிஜி என்ற மாணவி தற்போது தேசிய அளவில் 25ஆம் இடம் பிடித்து இந்திய வெளியுறவுத்துறை பணிக்கு தேர்வாகியிருக்கிறார். அதேபோல நெல்லையைச் சேர்ந்த சுபாஷ் கார்த்திக் தேசிய அளவில் 29வது இடம் பெற்றுள்ளார். நான் முதல்வன் திட்ட போட்டித் தேர்வுகள் பிரிவு மூலம் பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிவச்சந்திரன் UPSC தேர்வில் தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு 45 தேர்வர்கள் சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். ஆனால் நடப்பாண்டில் மொத்தம் 60 தேர்வர்கள் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்று அசத்தியிருக்கின்றனர். தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டமே தேர்ச்சி விகிதம் கணிசமாக உயர காரணம் என கூறுகிறார் தமிழ்நாடு அளவில் UPSC தேர்வில் முதலிடம் பிடித்த சிவச்சந்திரன். இவர் அகில இந்திய அளவில் தரவரிசையில் 23ஆம் இடம் பெற்றுள்ளார். மெயின்ஸ் படிக்கிற போது நான் முதல்வன்ல இருந்தேன், எஸ்டியில் தங்கியிருந்தேன். அப்போ அவங்க கொடுத்த டெய்லி ஆன்சர் ரைட்டிங், அப்புறம் சுதாகரன் சார் அவர் தான் நான் முதல்வன் மிஷன் டைரக்டர். ஸோ அவங்க கொடுத்த சப்போர்ட், மாரல் என்கரேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு இட் கெப்ட் மீ கோயிங். அப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு டூ வெல் இன் மெயின்ஸ். இதனால இதேபோல நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மோனிகா 39வது இடத்தை பெற்றுள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்று 134 பேர் நேர்முக தேர்வுக்கு சென்றதில் 50 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் UPSC தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாகி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் MK தெரிவித்துள்ளார். எது மகிழ்ச்சி என்ற தலைப்பில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தக்கூடிய திட்டம் நான் முதல்வன் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் வருங்காலங்களில் லட்சக்கணக்கானவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிவிடும் என்ற நம்பிக்கையே தன்னுடைய மகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டிருக்கூடிய எக்ஸ் பதிவில் மாநில அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் தரவரிசை பட்டியலில் 23ஆம் இடமும் பெற்ற சிவச்சந்திரன் அகில இந்திய அளவில் 39ஆம் இடத்தை பிடித்த மோனிகாவுக்கு பாராட்டு தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டம் இலக்கை நோக்கி சரியான திசையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் UPSC தேர்வில் வெற்றி பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.